Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. 17 வருஷம் கழிச்சு திருப்பி T20 வேர்ல்டு கப்பில் வின் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அடிக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. நைட்டு நாங்கள் 2 மணிக்கு குழந்தை என் பையனோட சேர்ந்து பயங்கர ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்தோம் மேட்சை. ஒரே விசில் என் பையன்லாம் அந்த வீடியோலாம் இன்னும் என் ஃபோனில் இருக்கு. ஓகே பயங்கரமாக என்ஜாய் பண்ண சொல்லும்போது கூஸ்பம்ப் வருது. அந்த கடைசி நாக்காக இருக்கட்டும், விராட் கோலி ஆடணும், அதை எப்படி சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த 2011 கூட குதிச்சோம். ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியெல்லாம் கலர்லாம் போட்டு ரொம்ப அந்த கொடியெலாம் இருக்கிறாங்க. எல்லாருமே அழுது அது கண்ணிலேருந்து கண்ணீரே வந்து ஆனந்த கண்ணீர் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அதில் ஒரு மேட்ச்சில் ஒரு ஃபயர் இருந்தது. எல்லாமே எதிர்பார்த்தலாம். நம்ம இன்னும் இவ்வளோ வருஷம் 17 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அந்த 2007 டோனி கேப்டன்சியில் எல்லாம் ஆமாம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா விராட் கோலி கேப்டன்சிலையும் விட்டோம். கண்டிப்பாக இந்த வாட்டி எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். எடுத்தால் தான் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு அதை பார்த்தாவது ஒரு இது கிடைக்கும். நம்மளுக்கு மோட்டிவேஷன் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதே மாதிரி அதில் ஒரு சின்ன சந்தோஷத்துலேயே ஒரு சின்ன சோகம் என்னன்னா, கோலியும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க, ரோஹித்தும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த இடத்துக்கு ஆளுங்க இனிமேல் பெட்டராக இருக்கணும். அதே மாதிரி அந்த அளவுக்கு இப்போ டோனிக்கு அப்புறம் கேப்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன்சி ரொம்ப சூப்பராக அடுத்த இடத்துக்கு இன்னும் நல்லா ட்ரைன் பண்ணி ஆளுங்க பண்ணுறது ஒரு. ஓகே, அப்போ அடுத்து யார் வந்து அதுக்கு தயாராக இருக்கா? அடுத்த கேப்டன்சிக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 100% ஹார்திக் பாண்டியா தான் கேப்பபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவாப்புல, நம்பிக்கையும் இருக்குது. அவர் நல்ல பிளேயர் தான் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி டைட்டன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் IPL அந்த கேப்டன்சி கொடுத்தாங்க. அவரும் கப்பை எடுத்து கொடுத்தாரு. அந்த ஒரு இது இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாரு. அந்த கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, பண்ணுவாரு. எனக்கு நல்லா பண்ணுவாரு. அதுல போயிட வேண்டியது இல்லை. கண்டிப்பா. எவ்வளவு வருஷமா கிரிக்கெட் பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்து 2008 2006 அந்த மாதிரி டைப். இது நாங்க பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2003 சச்சின்லாம் வந்து அந்த வேர்ல்ட் கப்ல அப்போ அழுதோம். 2011 சிரிச்சோம். திரும்ப 2007 சிரிச்சோம், என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறம் 17 வருஷம் அப்புறம் ஒரு ICC டிராஃபி எடுக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய எல்லாம் ஃபைனல்ஸ் வருவோம், செமி போவோம், அதோட போயிடும். இந்த வாட்டி 1% கூட அந்த நம்மளுக்கு அந்த லாஸ் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை வரல. வின் பண்ணுன்றது தான் கடைசி ஒரு வரைக்குமே அப்படிதான் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து 2023 வந்து வேர்ல்டு கப் அடிக்கணுன்ற போய் நம்ம சொந்த பண்ணிட்டே இதாகிட்டோம். அதுவே பெரிய. அதே மாதிரி இந்த ஒரு ரிவெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட அதில் அதே ஆஸ்திரேலியாவை நம்ம கிட்ட ஜெயிச்சவங்க, நம்ம மண்ணில் ஜெயிச்சவங்கள அவங்கள வந்து அந்த ரவுண்டில் அடித்தது. அதே மாதிரி 2022 இங்கிலாண்டில் அவங்களுக்கும் சாமாரி வந்துச்சு. அதுவும் நல்ல ஒரு மேட்ச். எல்லாமே ஏன்னா இந்த வெற்றி வந்து ஒரு டீமுக்கு கிடைச்ச வெற்றி. டீமுக்கு கிடைச்சது எப்பவுமே. இப்போ நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் வந்து சச்சின் அவுட் ஆனால் அவ்வளோதான், காலி சேவாக் அவுட் ஆனால் காலி, இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இவன் நம்ம ஓப்பனிங் ஆடுறாங்க ரோஹித் சர்மா, அவங்க இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பார்த்துட்டீங்கன்னா 3 விக்கெட் போயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலி நிற்பார்னு யாருமே எதிர்பார்க்கலாம். ஃபைனலில் சம மேட்ச் உண்மையிலே ஒரு அந்த மாதிரி பும்ராவும் சரி, அந்த 30 பால் 30 இருக்கும்போது கடைசி நேரத்தில் பவுலர்ஸும் கை கொடுத்தாங்க. ஆமாம், டீம் ஒர்க் கண்டிப்பாக பெரிய வெற்றி. இந்த வெற்றிக்கு வந்து ஒரு டீம் ஒர்க் அது பார்த்து கற்றுக்கலாம். ஒரு நல்ல டீமாக இருந்தால் ஆமாம் கண்டிப்பாக ஆட்சி பண்ணலாம். டீம் ஒர்க் ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்கணும்னு ஒரு முடிவுலாம் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வரும்ன்றதை இந்த மேட்சை பார்த்து கற்றுக்கலாம். 1% வாய்ப்பு இருந்தாலும் நம்மளால என்ன வேணா இது பண்ண ஒரு மோட்டிவேஷனோட இந்த மேட்சை பார்க்குறவங்களுக்கு கிரிக்கெட்டை தவிர்த்து லைஃபும் சரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. எல்லாரும் ஒரு சிலவங்க நம்பிக்கை இழந்திருப்பாங்க, அதான் கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க. எந்த நேரத்தில் எது வேணா நடக்கலாம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடுவாங்கன்றது அவங்களோட கனவு. ஆமாம், ஆனால் அதில் எப்படி வேணா மாறும் அப்படின்றது வாழ்க்கையில் எப்படி வேணா எத்தனை நிமிஷத்தில் வேணாலும் நம்மளோட வாழ்க்கை மாறுறது பெரிய பாடம். எல்லாரும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மோட்டிவேஷன் கேமு. ஒரு கூஸ்பம்ஸோட பார்த்து பிள்ளை கூட நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மறக்க முடியாத ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் அந்த டர்னிங் பாயிண்ட்டு அந்த கேட்ச் தான் ப்ரோ. சூரியகுமார் கேட்ச் தான் அந்த டர்னிங் பாயிண்ட் மாறினது. அதுக்கப்புறம் நம்ம ஹார்திக் பாண்டியா போட்டார் பார்த்தீங்களா அந்த கோல். பும்ரால தான் ஜெயிச்சுது. ஆமா ப்ரா, பும்ரால தான் ஜெயிச்சுது. ஆனால் ஹார்திக் பாண்டியா அந்த போட்டா பார்த்தல இதெல்லாம் விராட் கோலி செம்மையா போல. ரோஹித் சர்மா அவுட் ஆனது, விராட் கோலி தூக்கி விட்டா போல. நல்லா ஆடினார், சூப்பராக ஆடினார். முக்கியமான மேட்ச் ஆடி கொடுத்தாரு அவரு. நல்லா ஆனால் சொல்லுறதுலாம் வார்த்தையே இல்லை. இல்லை அதெல்லாம் சொல்லுறதுலாம் வார்த்தை இல்லை. அப்ப அந்த சூரியகுமார் கேட்ச் கொடுத்தது கேட்ச் கிடையாது, டிராஃபி. அது கப்பு தான்.
ஆனா சேடான விஷயம் என்னன்னா 2 முக்கியமான பிளேயர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஜடேஜாவும் ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுல வந்து ஒருத்தர் முக்கியமான கேப்டன் வேற. இப்போ நெக்ஸ்ட் T20க்கு யார் கேப்டன் தான் நல்லா இருக்கும்? ஹர்திக் பாண்டியா. என்ன காரணம்? ஆல்ரவுண்டர் நல்ல ஒரு கேப்டன்சி பண்ணுவான். ஜிடிக்கு அவன் நல்லா சூப்பரா இது கேப்டன் பண்ணிடுறான். மும்பை வந்தாலும் அவனுக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. எல்லா கேப்டன் விளையாட்டு ஜிட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. அவன் நேரம் தான் அவன் நல்லா ஆடுறவங்க நல்லா ஆட பார்க்கலாம், திரும்ப ஆடுறவங்க ஆட பார்க்கலாம். அது கேம் தான். வேற ஒன்றும் பாண்டியா தான். எல்லாம் அதே ரீசன் தான். ஆல்ரவுண்டர் அவன் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல போலர், நல்ல கேப்டன்சி பண்ணுவான். நல்ல கேப்டன். நான் ரிஷப் பண்ட் சொல்லிட்டேன். என்ன காரணம்? ஏன்னா அவர் பேட்டிங் நல்லா ஆடுவாரு. அதே மாதிரி ஃபீல்டிங் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த ஃபுல் ஃபீட் அவங்களுக்கு தெரியும்ல. ஃபீல்டிங் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அதனால அதே மாதிரி நல்லா பண்றாரு. அவங்க அந்த டிசி மாதிரி தான் கிடையாது. இல்ல தோனி விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. அந்த வியூல சொல்றேன். ஒரு பிளேயரை பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் மட்டும் பண்ண கூடாது. யாரா இருந்தாலும் சரியாது. அவர் அப்பாச்சாரி இப்பச்சாரி அதெல்லாம் வேணாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பிரசன்ட் அப்படி வந்து எம்எஸ் தோனி ப்ரோ. எம்எஸ் தோனி தான் ப்ரோ. எப்பவுமே அங்க தலை தான் ப்ரோ. தலை தான். எம்எஸ் தோனி தான் ப்ரோ. கேமா பாக்குறவங்க பேச மாட்டாங்க. கேமா பாக்குறவங்க பேச மாட்டாங்க. இந்த ஃபேண்டஸியா பாக்குறவங்க விராட் கோலி ஃபேன். அவன் வந்து பத்தி பேசினா அவருக்கு இல்ல, நான் கம்பெனி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விராட் கோலி ஆடி ஆடவே கம்பெனி சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்க மேட்ச் ஆடல. இந்தியா ப்ரோ. எதுவா இருந்தாலும் நம்ம இந்தியா ப்ரோ. நீங்க ரிசர்வ் பண்ணிக்கான வியூ நல்லா கிடைக்கும். ஆமா, விக்கெட் கீப்பிங் வியூ. அதனால டிசி பாத்துறீங்களா, அவர் நல்லா தான் கேப்டன். டீம் செட் ஆகல தவிர கேப்டன்சி நல்லா தான் பண்ணாரு. அவர் நல்லா அவர் பண்ண மாட்டாரு. எவ்வளவு வருஷமா தூக்கி பாத்துருக்கீங்க? நாங்களா ப்ரோ, நான் வந்து ஒரு 9th 8th படிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். வேர்ல்டு கப் 2011 பாத்தீங்களா? நான் பார்க்கல ப்ரோ. நான் பார்க்கல. நான் இது மட்டும் அப்பதான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். 2011 ஃபைனல்ல வின் பண்ணது அந்த டைம்ல பார்க்க. ஏன்னா அப்பதான் பாத்துட்டே இருக்கீங்க. ஆனா 11 வருஷம் 2011ல அதாவது வின் பண்றது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு வின்னிங்ல முடிச்சிருக்கீங்க. T20 வேர்ல்ட் கப் வச்சாங்க 2007. அப்போதுல இருந்து நான் பார்ப்பேன். அப்போதுல இருந்து பாத்துட்டீங்க. பெரிய ஓகே. எல்லா கேங்லயும் இருப்பார்ல ஒருத்தர். அது இருக்கு சீனியர் அவர்ல ஜாலியா இருப்பாரு. சரி ஓகே. இப்ப எந்த பிளேயர் அப்படி எனக்கு அப்போ விராட் கோலி கம்பல்சரி. விராட் கோலி தான் ரீசன். ரீசனா அவர் கேம் கரெக்டான டைம்ல ஆடி கொடுக்குது. ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி ஆடுது. கம்பல்சரி ஒரு பேர் நிதானமான ஆடு எவ்வளவு கஷ்டம் அது. அது எல்லா பேட்ஸ்மேனுக்கும் தெரியும். அப்படி இருந்தா அவனை ட்ரோல் பண்ணுவாங்க. இவன் இந்த டைம் ஆட மாட்டான், இந்த டைம் ஆட மாட்டான். அந்த டைம்ல இருந்து ஃபைனல் ஆடி கொடுத்தான் பார்த்தீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நின்றா ஒரு டைம் 75 ரன் சும்மா இல்ல. எந்த பிளேயர் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடி அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அவனா இருப்பதான் ஆடினான். ஆஸ்திரேலியா ஓடிஐ வேர்ல்டு கப்லயே பாரு, அவன் மட்டும் தான் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடி இருப்பான். அவர் யாரா கேரளாவில் அவன் போனா அவளை சரின்னு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவன் ஒருத்த மட்டும் தான் இந்தியான்னு போட்டா நல்லா பிளேயர் பார்த்தா. இதெல்லாம் ஆடுவாங்க, நல்ல பேர் எல்லாரும் இருக்கிறாங்க. முக்கியமான மேட்ச் ஆடி விடுற அந்த பேர் சும்மா பேர். நம்ம தலை தான் ப்ரோ. எப்பவுமே எம்எஸ்டி தான். ஆமா, 10 வேற தலை 10 வேற. எப்பவுமே எம்எஸ்டி தான். ஆமா, எம்எஸ் ஸ்டெயின் சவுத் ஆப்பிரிக்கா. ஸ்டெயின் பிடிக்க காரணம் அவர் போடுற போலிங் தான். போலிங் ரொம்ப பிடிக்கும். நல்லா போடுவாங்க. ஸ்பீடும் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவார். அதனால எனக்கு ஜடேஜா தான் ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அவர் க்ளோஸ் வாங்கினாலும் கரெக்டா அந்த த்ரோ ஸ்டெம்புக்கு தான் அடிப்பாரு. டெம்புக்கே அடிப்பாரு. அது நல்லா இருக்கும். அப்படி பார்த்து அடிக்கிறது. அதே மாதிரி ஸ்பின்னும் நல்லா இருக்கும். பேட்டிங் அவர் அந்த ஸ்குவாட் மாதிரி சுற்றுவா தெரியுமா? அது அதுக்காக வெயிட் பண்ணுவோம். கீழே அடிக்கும் போது மாத்திரவே மாட்டேன். அதுக்கு அந்த ஸ்குவாட் சுற்று இருக்காங்க. அவரும் வேற இப்ப T20 இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போதைக்கு அவர் பிடிக்கும். அதான் சிஎஸ்கே ஆடுவாரு. சிஎஸ்கேல T20 ஃபார்மட்ல ஆடுவாரு. எப்போதான் நம்மளுக்கு வரதான் போகுது. இப்போ கன்ஃபார்மா சொல்லல. வருவார். இன்னொரு கப் அடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் போவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. நீங்க ஒரு ஆனா ஹாப்பியா தான். விராட் கோலிக்காவது இந்தியா ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா நான் விராட் கோலி ஃபேனு. ஓகே. ரொம்ப எல்லா ஐசிசி டிராஃபிலும் விராட் கோலி இருக்கும்போது தோத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தலைவன் வந்து இதான் லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்பு. அதனால அவனுக்காக ஜெயிச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு 25 தான் கிரிக்கெட் பார்க்கணும். 25 இப்ப வேர்ல்டு கப் 2011ல இருந்து 11ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 11ல இருந்து பார்த்துட்டு 11க்கு அப்புறம் ஃபுல்லா ஹார்ட் ப்ரோக்கனாவே இருந்திருக்கோம். 13-12 வருஷம் கழிச்சு திருப்பி இது பண்ணிருக்கு. நீங்க ப்ரோ? சேம் தான் ப்ரோ. எனக்கு வேற தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இப்ப 2 பிளேயர், முக்கியமான 2 பிளேயர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஒன்னு வந்து கேப்டன். இப்ப அடுத்து வந்து யாரு கேப்டன் தான் கரெக்டா இருக்கும்? அடுத்து பாண்டியா இல்லைன்னா பூம்ரா. 2 பேர்ல யாரு?
தோக்குறான். என்ன காரணம்? பாண்டியா நல்லா பண்ணிட்டாரு வேர்ல்டு கப்ல, பும்ராவும் நல்லா பண்ணிட்டாரு. 2 பேர்ல யார் கேப்டன் ரெஸ்பான்சிபிள் எடுத்து நல்லா நீங்க சொல்லுங்க. எனக்கு பாண்டியா ஓகே. அவன் வைஸ் கேப்டனா வந்து கேஎல் ராகுல கொண்டு வரலாம். கேஎல் ராகுல் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. கேஎல் சஞ்சய் சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எனக்கு ஒரு ஃபியூச்சர். ஆமாம். ஸோ அவங்க நம்மளால வெளியே தான் இருக்காங்க. ஆமாம், அவங்க பெரிய பெரிய மேட்சஸ்லாம் ஆட வேண்டியது இருக்கு. இன்னும் ஆடலை, வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கு. சரி, அப்போ வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டனா நல்லா இருக்கும். ஓகே, 2027 வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் திருப்பி நடக்கும்போது அந்த வேர்ல்டு கப்ல விராட் கோலி ரோஹித்தையும் பார்க்கலாம். டீம் என்ன மேனேஜ் பண்ணா சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ஆசை தான் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆசை தான். அப்படி ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி தான். நம்ம ஆடணும்னு எதிர்பார்த்து தான் இருக்கோம். பட் மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க தெரியல. தான் இருக்கும். தலைவன் ஒன் டே வேர்ல்டு கப் தலைவன் இல்லாமல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். விராட் கோலி கஷ்டம். அந்த ஒன் டவுன் வந்து யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ வரைக்கும் வின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் bro. ரோஹித் சர்மா கேப்டன்சில வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. நம்ம ஹாப்பியாக இருக்கு. போன வாட்டி நம்ம செமிஃபைனல்ஸ் வந்து கிட்டத்தட்ட போயிட்டோம். 2-3 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. எல்லாமே 12க்கு அப்புறம் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. எஸ் ப்ரோ, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஏதோ லக் இல்ல, சம்திங் ஏதோ மிஸ் ஆகிட்டே இருந்தது. அது இந்த வாட்டி நமக்கு காட் இஸ் கிஃப்ட். எல்லாமே கூடி வந்துச்சு. ஓகே ஓகே. எவ்வளோ வருஷம் கிரிக்கெட் பார்த்து? கிரிக்கெட் குறைஞ்ச ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம் பார்த்து. எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் தான் ஆல்மோஸ்ட் ப்ரோ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு. ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங்லாம் வேற லெவலுக்கு. T20 கொண்டு நம்ம இந்தியா வளர்த்துட்டு லெவலுக்கு கொண்டு வந்தது அவர் தான் ப்ரோ. 6 பால் 6 சிக்ஸு. கிரேட். மறக்கவே முடியாது. பயங்கர இம்ப்ரெஸ் ஆகும். இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை உடைக்காம இருக்காங்க. உடைச்சிருக்காங்க. நம்ம இதுல யாரும் உடைக்கல. வெஸ்ட்ல பொல்லாடு அவங்களாம் அடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ 2 முக்கியமான பிளேயர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. விராட் கோலியும் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வந்து கேப்டன் இந்தியன் டீமுக்கு T20 இருக்காரு. இப்போ வந்து அடுத்து யார் கேப்டனா தான் நல்லா இருக்கும்? அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் சான்சஸ் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் யாரு. ஏன்னா அடுத்து நம்ம பாண்டியம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போலிங்கும் போடுற பேட்டிங் வராது. இன்ஜுரி அதிகமாக வர இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். அப்போ பியூர் பேட்ஸ்மேன் யார்? சுமன் கில். நெக்ஸ்ட் லெவல் யாரோ அடுத்த இது கொண்டு வரும். சுமன் கில்லோ. ஆமாம், அந்த மாதிரி புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும். பேட்ஸ்மேன்ல ட்ரை பண்ணணும் ஷுவரா. ஏன்னா போலருக்கு இன்ஜுரி ஆகும், அடிக்கடி இது பண்ண முடியாது. மும்ரா மாதிரி பெஸ்ட் கேப்டன் மும்ரா மாதிரி யாரெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் இன்ஜுரி வரதுனால லாங் டைம் கேப்டன் பார்க்கணும். எஸ் ப்ரோ, எஸ். அதுக்கு ஒரு நல்ல கேப்டன்னா பேட்ஸ்மேன்லேருந்து கொண்டு வரணும். சுமன் கில்க்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சுமன் வாய்ப்பு இருக்கு. கெய்க்வாட் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் அவன் வந்து கொஞ்சம் விளாடணும். இந்தியன் டீம்ல விளாடி நிறைய கற்றுக்கிட்டு அப்படி கிடைச்சா கொண்டு வரலாம். ஏன்னா கேப்டன்சி பக்கம் அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா தலை தோனி கிட்ட இருந்து வரதுனால நிறைய அட்வைஸ் இருக்கும். இப்போ ரோஹித் சர்மா தலை தோனி கிட்ட இருந்து வந்து நிறைய கற்றுக்கிட்டு கேட்டு வந்ததுனால தான் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த கூட யாருன்னா வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அடுத்து யார் கேப்டனா தான் நல்லா இருக்கும்? பாண்டியா தான் ப்ரோ. ஷோரா பாண்டியா. பாண்டியா இல்லாத இதுல கேஎல் ராகுல். T20 ஓலாவே சொல்றேன். ஓவரால் 3 ஃபார்மேட்லயுமே செம்ம ஹாப்பி. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக செம்ம என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக நினச்சோம். அந்த கேட்ச் பிடிக்கலன்னா நம்ம இந்தியா வந்து வின் பண்ண சான்ஸே கிடையாது. இது வின் பண்ணவொடனே வீட்டில் ஒரே கத்து தான். ஒரே வீட்டில் எல்லாருமே சண்டை போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. கத்தி அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக அது நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம். இப்போது T20 வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுது வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. சரி, அவங்க போகாத இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விராட் கோலி ஆடுறது நல்லா இருக்கும் கேமு. அவரை வந்து ஒரு 4 மேட்ச் ஆடலன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சேன். இப்போ லாஸ்ட்டாக அவர் தான் நின்று ஆடினது. எப்பவுமே ஒரு பேர் ஆடலன்னு சொல்லி எதுவுமே பிளைம் பண்ண முடியாது. சரி, அவங்களுக்கு என்ன இதுவோ அதுதான் வரும். அன்னைக்கு டே பட்டுச்சுன்னா அவங்க ராஜா மாதிரி அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து யுவராஜ் வந்து கேப்டனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். இல்லைன்னா கில்லு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இப்போலாம் ஒரு வாட்டி தான் ஆடுறாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் வந்து வலிக்கே ஆகாது. ஏன்னா டீமை கோஆர்டினேட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக, மென்டலியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, அப்போ தான் நல்லா இருக்கும் மேட்ச். அப்போ ருத்ராஜ் கேக்கோடு பர்ஃபெக்ட். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அவன் எப்போ ஸ்டாண்டர்டாக ஆடுற ஆள் தான். சரி, அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன நெக்ஸ்ட் T20 கேப்டன் ருத்ராஜ் கேக்கோட? ஆமாம், கண்டிப்பாக அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். எவ்வளோ வருஷமா கிரிக்கெட் பார்த்துருக்கீங்க? நான் வந்து 18-20 வருஷம். ஆமாம். கடைசியா நம்ம வந்து 2011 வின் பண்ண வேலை. அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க? அதெல்லாம் சொல்லவே முடியாது. ரொம்ப இதுவாக இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சரித்திரம் படித்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சரி, அதனால ரொம்ப ஹாப்பி தான். தொடர்ந்து புரோக்கனாவே இருந்திருக்கும். டென்ஷனு, 2வது உள்ளுக்குள்ளேயே பாலிடிக்ஸு,
இதுதான் ஒரு பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. அவங்க கேம் ஆடினாங்கன்னா கேம் சூப்பரா இருக்கும். இருக்கிறதுல எல்லா டீமும் நம்ம இந்தியன் டீம் அடிக்கிறதுக்கு டீமே கிடையாது ஃபர்ஸ்ட். இதுதான் மெயின், கோஆர்டினேட் பண்ணி இருக்கு. ஆமா அதுதான் மெயின். இந்தியா வின் பண்ணது சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தது தான் ப்ரோ. அதுவும் டேவிட் மில்லர் அவுட் ஆனதான் எனக்கு ஒருத்த மாதிரி இருக்கு. அவுட் ஆகலன்னா அவங்க வின் பண்ணிருப்பாங்களே. அதுதான் ப்ரோ எனக்கு வேணும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எத்தனை முறை வந்து வராம ஸ்குவாடு உள்ள வந்து தோத்தது எனக்கு வருத்தம். ஃபைனல் வந்து தோத்தது அதுதான் எனக்கு வருத்தமே. வருத்தமா இருக்கு. அது டேவிட் மில்லர் விக்கெட் தான். விக்கெட் தான். சூரியகுமார் விக்கெட் தான் நல்லா இருக்கும். அப்படி விக்கெட் வேணா. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்தியா ஜெயிச்சது. அதுவும் விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி பெரிய ஜாமான்லாம் இன்னும் ஒரு கப்பு கூட வாங்க முடியலன்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு. அந்த இது இல்லை இப்போ நிவர்த்தி ஆயிருக்கு. ஆமாம். நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, இப்போ ரெண்டு முக்கியமான பிளேயர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஒருத்தர் முக்கியமான கேப்டன் வேற. இப்போ அடுத்த T20 யாரு கேப்டனா தான் நல்லா இருக்கும்? என்னை பத்தி அட்ரிக் பண்ணியா தான் ப்ரோ. T20 எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர். ஆனா அவர் T20 ஸ்குவாட்லயே வரது இல்லையே. இப்ப வருவார், கண்டிப்பா வருவார். கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாரு. ஆமா, ஏன்னா அவர் அண்டர் 19 அடிச்சு கொடுத்தவர், கண்டிப்பா ஜெயிச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா ஜெயிச்சு. ஏன் ஹார்திக் பாண்டியா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ப்ரோ, அவனோட எஃபெக்ட் தான். தோனி தான் மாத்தி. ஃபைனல் அவனோட எஃபெக்ட் தான் ப்ரோ. அவன் கிளாஸ் விக்கெட் எடுக்கனா நம்ம மேட்ச் காலி ப்ரோ. காலி தான். கண்டிப்பா காலி. நல்லா சிக்கிமா பெர்ஃபார்ம் பண்றாரு இந்தியன் டீம்ல. அது ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தது தான் மேட்ச். அவன் போட்ட அந்த 17வது போட்டான். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றதுக்கு காரணம்? அவர் நல்ல கேப்டன்சி நல்லா பார்ப்பாரு. ஆமா, கூட ஐபிஎல்ல கூட நல்லா கேப்டன். குறைன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அதுக்காக தான் என்ன கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, எவ்வளவு வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்க? 2004 வந்து பார்க்குறேன். ஆரம்பத்தில் வந்து கங்குலி ஃபேன். கங்குலி ஃபேன். இப்போ யார்? விராட் கோலி. இன்னொரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா ரிட்டையர் ஆகிறதும் வருத்தமா இருக்கு. அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அவர்கிட்ட இருக்க முடியாது, ஏஜ் பார் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்களா, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஸ்குவாடு மாற்றி ஆகணும் ப்ரோ. அது வேலைக்காக மாற்றி தான் ஆகணும் கண்டிப்பா. என்னோட அதிகபட்ச இதுவே அதுதான். வாய்ப்பு ஒரு 90% வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். 90% வாய்ப்பு இருக்கா? எப்படி? ஏன்னா லாஸ்டா அவங்க பிடிச்சி கொடுத்துட்டு போகலான்னு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு 3 வருஷம் இருக்கு. ஆனால் வாய்ப்பே இல்லை ப்ரோ. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச 100% வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கணும். ஏன்னா விராட் கோலி வந்து சச்சின் மாதிரி அவரை வந்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். கோலி எப்படி சச்சினை தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரி வந்து கோலியை வந்து கிரவுண்ட் ஃபுல்லா சுத்தி வரணும். அதுக்காகவே அது விட்டு போன மாதிரி. ஆமா. ஏன் வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்றீங்க? யாருக்கு? ரோஹித் சர்மா. ரோஹித்துக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது ப்ரோ. கோலிக்கு இருக்குது. ஏஜ் கிடையாது ப்ரோ, வாய்ப்பு கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. அப்புறம் வளர்ந்து வர வீரரை வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அண்டர் 19 வேர்ல்டு கப் அவனுக்கு ஜெயிச்சு இப்போ ஒரு ஸ்குவாடு சூப்பர் ஸ்குவாடு இருக்குது. சூப்பர் ஸ்குவாடு எனர்ஜெட்டிக்கா இருக்கானுங்க. அதனால எனக்கு அவங்க கோலி இன்னும் ஃபிட்னஸா இருக்காது. 40 வயசு கூட ஆடலாம். அப்படிங்கும்போது சுவாரா 27 வேர்ல்டு கப் ஆட முடியும். கண்டிப்பா ஆட முடியும். ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இது இருக்கு. ஆனா அவனுக்கு இதுவே ஹாப்பியா தானே ப்ரோ இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை தான். வாய்ப்பு இல்லை. நான் மென்டாரா வேணா ஆகலாம் ஃபியூச்சர். ஏன்னா இருக்குது 3 வருஷத்துல எவ்வளோ வேணா கேம் சேஞ்ச் மாறலாம். டெஸ்ட் மேட்ச்லாம் இருக்குது. இப்போ சாம்பியன் டிராஃபி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸ் வர போறானுங்க. அதனால கொஞ்சம் அதெல்லாமே வின் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மனசு மாதிரி. ஆனா இப்போ சுப்மன் கில்லாம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான். இப்போ ஆடலைனாலும் சுப்பவே கூட ஆடலைனாலும் ஆனால் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அதனால எனக்கு சுப்மன் கில் மேல நம்பிக்கை இருக்கு. முன்னாடி வின் பண்ணும்போது நான் இல்லவே இல்லை. நான் பிறந்தில்ல, அந்த அளவுக்கு கருத்து தெரியல. வின் பண்ண தெரியும். ஆமா, சந்தோஷம் தான். ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கீங்க. பார்த்துட்டு நீங்க ஃபுல்லா மேட்ச் பாத்தீங்களா? ஃபுல்லாலாம் பார்க்கல, லாஸ்ட்ல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வெற்றி தான். ரோஹித் சர்மா கொஞ்சம் கேவலமா பேசினாங்க. அவன் மூலியமா ஒரு கப்பு வந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கிட்டத்தட்ட பெஸ்ட்டு அந்த டெஸ்ட் மேட்சோட ஃபைனலும் சரி, ஒன் டே ஃபைனலும் சரி, அது ரெண்டுமே ஜஸ்ட் இதில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கேப்டன் இருந்தாங்க. ப்ளஸ் ஃபுல் டீமும் சரி, அவங்களோட எஃபெக்ட்னால தான் வின் பண்ணதுக்கான சான்ஸ். டீம் ஒர்க் இல்லைன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து கோலியே வந்து எந்த அளவுக்கு வந்து மைனஸாக பேசியிருந்தாங்க, நெகட்டிவாக பேசின இடத்துல அந்த மேட்ச் ஃபைனலில் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. இத்தனைக்கும் கோச்சும் சரி, ராகுல் டிராவிடும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, கோலி வந்து ஃபைனலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அந்த கேமை வந்து கோலி வந்து அந்த உண்மையாக அந்த 100% இல்லை 200% கோலி அந்த கேமில் காமிச்சார். அதனால தான் கண்டிப்பாக வந்து வின் பண்ணிச்சு. இன்க்ளூடிங்
bowling உடைய அந்த எஃபெக்டிவ்னஸும் சரி. ஹார்திக் பாண்டியா எடுத்தா லாஸ்ட் மினிட்ல சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். அது கேட்ச் இல்ல கப்புன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு நமக்கு வர வேண்டிய கப்பு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுதான் எதிர்பார்க்குறோம். ஸோ சீனியர் பிளேயர்லாம் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சீனியர் பிளேயர் வந்து இதையும் வின் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இன்னும் ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஆமாம். ஓகே, இப்போ T20ல ரொம்ப முக்கியமான 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, இன்னொருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, 3 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதுல ஒருத்தர் கேப்டன் வேற. இப்போ அடுத்து யார் கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும்? கேப்டன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா போட்டாங்க. நெக்ஸ்ட் அவர் தான். அதுக்கு அடுத்தது வந்து சுமன் கில்லுக்கு ராகுல் கேஎல் ராகுல கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா மிடில் ஆர்டர்ல அவரோட கேப்டன்ஷிப் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. வைஸ் கேப்டனா கொண்டு வரலாம். ஏன்னா ஹார்திக் கேப்டன் இருக்கனால கேஎல் ராகுல உள்ள கொண்டு வரலாம். சஞ்சு சாம்சன் அவரு சூப்பரா நல்லா, ஏன்னா ஒரு டோனி மாதிரி டென்ஷனா ஆகுது. எது வந்தாலும் காமா ரிலாக்ஸா இது பண்றாரு. அவரு வந்தா நல்லா இருக்கும். டீம் வந்து யாரும் கோவப்படாம எல்லாரையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த ஏஜுக்கு அவர் வந்தா கரெக்டா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அவர் கீப்பிங் நின்னா கூட எல்லாம் பால் அவுட் ஆகணும். இந்த தட்டி கொடுத்து போற டென்ஷன் தட்டி கொடுத்துட்டு அடுத்து பாக்கலாம். அவர் வந்தா கரெக்டா இருக்கும். அவர் வந்து T20 கேப்டன். ஆமா, அவர் வந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க. ஹார்திக் பாண்டியா என்ன காரணம்? அவருக்கு நிறைய இந்த ஐபிஎல்னால நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அது திருப்பி பதிலடி கொடுத்தாரு. இன்னும் கொடுக்கணும் கேப்டன். ஆனா இன்னும் கொடுப்பாருன்னா ஹார்திக் பாண்டியா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அவரோட இதுக்காக அவர் திருப்பி கம்பேக் கொடுக்கணும். ஆமா, ரொம்ப ஹாப்பி தான். அதாவது தோனி அப்புறம் ஒரு கப்பு கிடைக்கல. விராட் கோலி கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் 2019ல செமில வெளியே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட நம்ம தோத்து வெளியே வந்தோம். இந்த முறை கப் அடிச்சு ஒரு மேட்ச் கூட தோக்காம இந்தியா அடிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மாதிரி வேர்ல்ட் லெவல் கிரிக்கெட்ல ஒரு லீக் மேட்ச் கூட தோக்காம கப் அடிச்சு நம்ம வேற யாருமே இல்லை. கண்டிப்பா ஒரு பெரிய ப்ரௌட். நீங்க எவ்வளவு இந்தியன் ஃபேனா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நல்லா இருக்கு. பாத்தீங்களா ஃபுல் மேட்ச்? அந்த மேட்ச் தான் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். ஃபைனல் மேட்ச் மட்டும் தான் பார்த்தோம். இல்ல, ஏன்னா 15 ஓவர் கோபோ வந்து அவங்க அடிக்கும் போது எல்லாம் டிவி போட்டு போயிருப்பாங்க. 30க்கு 30 இருக்கும்போது என் கூட இருந்தவங்க முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னு கேட்டாங்க. கிரிக்கெட்ல என்ன வேணா நடக்கலாம், வெயிட் பண்றான்னு சொன்னாங்க. அடுத்த பாலே கிளாஸ் அதுக்கப்புறம் மில்லரை வந்து சூரியகுமார் யாதவ் அந்த பிடிச்சி அந்த கேட்ச் டோட்டலா மாத்திச்சு. அதெல்லாம் விட அக்சர் பட்டேல் கொடுத்த ஒரு ரன்னு 20க்கு மேல கொடுத்தாரு. அப்புறம் பும்ராவை கொண்டு வந்த ரோஹித் தான் சூப்பர். ஏன்னா எப்பவுமே பும்ரா அந்த ஓவர் வரமாட்டார், அவரை உள்ள கொண்டு வந்தார் கேப்டன். அதுதான் நம்ம பண்றது காரணம் பும்ரா தான். கேப்டன்சிக்கு 100 மார்க் ரோஹித்துக்கு. அவர் பாடி வெயிட்டா இருக்கலாம், ஃபிட்டு ஒரு வாட்டியாவது உள்ள போயிருக்காரா பாத்தீங்களா? என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவரும் கோலியும் ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. நம்ம பசங்க நேற்று ஜிம்பாப்வே தோத்துட்டாங்க. சரி, இப்ப எடுத்த 2 பேர் முக்கியமான 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. கேப்டன் ஒருத்தர் போயிட்டாரு. இப்ப யாரு கேப்டன் ஆனா நெக்ஸ்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி பொறுப்பு வந்து இப்ப இருக்கிற இது ஹர்திக் பாண்டியா கொடுக்கும். எல்லாம் கொஞ்சம் சீனியர் அந்த பையன் தான். அவர்தான் கொஞ்சம் சீனியர். கொஞ்சம் ஸ்டைலிஷா நடந்து போல, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அவரோட ஆட்டிடியூட் ஸ்டைலிஷா இருக்கும். பட் நல்ல கரெக்டான இதுதான். ஏன்னா குஜராத்தை நல்லா கொண்டு வந்து ஒரு மும்பையில போட்டு மும்பையும் நாசமாக்கி குஜராத்தையும் நாசமாகிறது மேல இடம். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஹர்திக் கிட்ட நல்ல ஒரு இது இருக்கு. கொஞ்சம் பேசினா பையன் அவன் அந்த பேசின ஆள் நல்ல ஆல்ரவுண்டு. நம்ம கப்பு வாங்குறதுக்கு அவரும் ஒரு காரணம். சூப்பர் போலிங். ரோஹித் வந்து ரொம்ப பாராட்டினாரு. ஹர்திக் பாண்டியா ஓகே. ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுக்கலாம். ஹர்திக் பாண்டியா டெஃபினட்டா யார்ட்ட கேப்டன்? எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா தான். நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுவாப்ல. அதுதான் பிரச்சனை. நல்லா தான் பண்ணுவாங்க. வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தபடியா இந்த ருத்ராஜ் கொடுக்கலாம். வைஸ் கேப்டன் அதான். நீங்க சொல்லுங்க. பாண்டியா தான். எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? இந்தியா வின் ஆயிருச்சு. நான் 2023 போனேன் மெரினா பீச். போயிட்டு செம பட்டாசு எடுத்துன்னு போனாங்க. ஓகே. அங்கதான் தோத்த உடனே எல்லாம் ஒரு அழுகுற நிலைமை மாட்டாங்க.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் பார்க்க முடியாது மேட்ச். திருப்பி அதை ஃபுல்ஃபில் பண்ண T20 வேர்ல்டு கப் ஆச்சு. ரொம்ப ஹாப்பி. இவன் தான் அழுதுட்டே மேட்ச் பார்த்தாங்க. வின் பண்ண முடியாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் எதனால அழுதீங்க? சந்தோஷம். இத்தனை நாள் போன வருஷம் கூட வேர்ல்ட் கப்பை விட்டுட்டு வந்தோம் கடைசி நினைவு. நான் இந்த முறை வின் பண்ணும்போது நான் அழுவச்சு. இப்போ எமோஷ்னலா வந்து ஃபீல் ஆயிடுச்சு. எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? விராட் கோலி தான். கோலிக்காக பார்த்தீங்க. கோலி ஃபைனல் சூப்பராக ஆடிட்டாரு. சரி ஓகே. இப்போ ஆனால் லாஸ்ட் ஒரு 15 ஓவர் வரைக்கும் அவங்க வின் பண்ற மாதிரியே போச்சுன்னா அது மேட்ச் நான் பார்க்கல. ஓகே வேலையில அப்படி பார்த்தா ஒரு மொபைலில் பார்த்தேன். ஓரளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. நம்ம லாஸ்ட் ஒரு 4 ஓவர் பும்ராவோட ரொம்ப ஹாப்பி தான். இப்போ எப்போ நீங்கள் முடிச்சிருந்து பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லை பார்த்துட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே. இப்போ கோலி வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ஃபீலிங் பண்றீங்களா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. என்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. சச்சின் ரிட்டையர் ஆனதும் அப்படிதான் இருப்பாங்க. தோனி ரிட்டையர் ஆனதும் அப்படிதான் இருக்கு. இப்போ கோலி போனப்போ அது யூஸ்வலா அது வந்து பார்ட் ஆஃப் கிரிக்கெட் தானே நடக்கிறது. ரொம்ப என்னையே ரிட்டையர் பண்ணிட்டேப்பா சொல்லு. என்னையே இதை உட்கார வைக்கலையா? செய்யும். அதனால அழுவலாம் கூடாது. செரிஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ கோலி வந்து கிளம்பிட்டாரு, ரோஹித் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து T20ல வந்து யார் கேப்டன் தெரியல. பர்ஃபெக்டான ஒரு கேப்டன் இல்லை. யார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஹார்திக் பாண்டியா இருந்தா நல்லா இருக்கும். ஹார்திக் பாண்டியா தான். என்ன காரணம்? அவர்கிட்ட நல்ல கேப்டன்ஷிப்பும் இருக்கு. போலிங்கும் டெத் ஓவரில் நல்லா போடுறாரு. பேட்டிங்காக இருந்தாலும் டெத் ஓவரில் வந்து அடிச்சு தர்றாரு. நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது. நீங்கள் சொல்லணும். ஓவரால் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியும் அவருக்கு. கண்டிப்பா அவனுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லாவே கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொடுத்தாலும் நல்லா இருக்கும். T20க்கு அவர் நல்லா ஃபிட்டு தான். இந்தியன் டீமுக்கு ஓவரால் எல்லா மேட்சுக்கும் கொடுத்தாலும் நல்லா தான். 3 ஃபார்மேட்டுக்குமே சொல்றேன். எல்லா மேட்சுமே கொடுத்தாலும் நல்லா தான். டெஸ்ட்ல எப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் ஒன் டேக்கும் T20க்கும் அவங்க கொடுத்தா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். அந்த திறமை இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேட்ச் பார்த்துருந்தோம். ஒரு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 30 balls 13 runsலாம் இருக்க சொல்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து ஒரு பக்கம் வருத்தமாக இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நம்ம ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கான்றனால வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜெயிக்கணும்னு ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. இன்கேஸ் இந்தியா ஃபைனல் வரலன்னா கண்டிப்பாக நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 30 ball 13 சொல்ல வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்தியா தோக்குது அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து ஓகே டிசர்வ் தான், சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து டிசர்வ் தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் நல்லாவே மாறிச்சு. செம்மையாக பும்ரா அண்ட் தென் வந்து ஹார்திக் பாண்டியாவும் நல்லா போடுறாரு. ஆக்சுவலாக லாஸ்ட் 2 overs ரொம்ப நல்லா போட்டேன். அஸ்தீப் ஓவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நல்லா போட்டேன். ஆனால் செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு கடைசி. என்ன ஒரு இதுனா முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம். அந்த 2011 அந்த வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் 13 அப்போலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தோம். அது வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஃபேமிலி அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்து தனியாக பார்க்கறதுக்கு நம்ம ஓடி தனியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த மேட்ச் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேஷனாக இருந்தோம். அது மாதிரி ஆனால் செமையாக ஹாப்பியாக இருந்துச்சு இந்தியா வின் பண்ணாங்க. இப்போ வந்து 2 பேர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆமாம், அது T20 இன்டர்நேஷனல் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. கரெக்டா? யாரையாவது உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து வந்து ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் யாரு கேப்டன்சியா இருந்தா நல்லா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஹார்திக் பாண்டியா தான். ஹார்திக் பாண்டியா தான். ஏன்னா வந்து பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாரு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ அதாவது சும்மா நார்மல் லீக்ஸ்லாம் வந்து விளையாடுறாரா இல்லையான்னு தெரியல. பட் வந்து எனக்கு இந்தியா கார்ட்ஸில் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. அதனால ஹார்திக் பாண்டியா நான் இதுலேயே ஒரு 6 yearsலேருந்து பார்க்குறேன். இப்போ எனக்கு ஏஜ் 30. 24 years. அதாவது 24 yearsா ஒரு மனுஷன் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காருங்க. கிரிக்கெட். ஆமாம், நடுவில் நான் கிரிக்கெட் அனலிஸ்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அப்படியா? இது எப்படி
இன்ஜினியரிங் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து கிரிக்கெட் அனலிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணேன், கிடைச்சிச்சு. ஆனால் வந்து போக முடியல. டைமிங் வந்து எனக்கு அவங்க கொடுத்தது வந்து 24/7 எப்போ வேணால் வேலை இருக்கும். ஏன்னா வந்து ஒன்லி இந்தியா மேட்ச் மட்டும் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு எந்த மேட்ச் நடந்தாலும் வந்து அதுக்கேற்ற டைமிங் நம்ம அலோகேட் பண்ணோம். ஸோ டைமிங் செட் ஆகலை. ஸோ அதனால வந்து அப்போ இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தேன். ஆனா அது ஏன்னா தமிழ்லயே பேசலான்ட்டு இருந்ததா இல்லை அனலிஸ்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து கிரிக்கெட் பற்றி இப்போ இன்னைக்கு இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் நடக்குது வச்சுங்களேன். ஸோ நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணணும் யார் யார் எவ்வளோ ஸ்கோர் அடிப்பா, இல்லை வந்து எந்த பிளேயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா. ஸோ நம்ம அந்த கீவேர்ட்ஸ் அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து நம்ம நோட் பண்ணி முன்னாடியே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறோம். இது மாதிரிலாம் பண்றோம். அது நீங்க ஆஃப் த கேமராவா இல்ல ஆன் த கேமரா? இல்லை ஆஃப் த கேமரா தான். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? 2 months நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிடிச்ச வேலையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் டைமிங் செட் ஆகலை, அந்த சேலரிலாம் செட் ஆகலை. ஸோ அதனால இப்போ என்ன ப்ரூவ் பண்ணி இப்போ நான் ஐடியில் நல்லா பண்ணீங்க. ஓகே, ஹாப்பி தான். இப்போ இந்தியன் ஃபேனா ஹாப்பி தான். ரொம்ப ஹாப்பி, சீரியஸாக